தங்காக்கில் உள்ள ரப்பர் உற்பத்தி மற்றும் பதனீட்டு தொழிற்சாலையில் நேற்று மாலை எந்திரம் வெடித்ததால் இரு உள்நாட்டு தொழிலாளர்கள் பலியானதோடு மேலும் 7 பேர் காயமடைந்தனர். இச்சம்பவத்தில் 45 மற்றும் 50 வயதுடைய இருவர் பலியானதாக தங்காக் மாவட்ட காவல்துறை தலைவர் சூப்பரண்டன் ரோஸ்லான் முகமது தாலிப் கூறினார். தங்காக் மற்றும் மூவார் மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்ட அவர்கள் சிகிச்சை பலனின்றி இறந்து விட்டதாக அவர் கூறினார். அங்குள்ள எந்திரங்களில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட போது அவற்றில் ஒன்று வெடித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட 3 வெளிநாட்டு தொழிலாளர்கள் உட்பட 7 பேர் மூவாரில் உள்ள சுல்தானா பாத்திமா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆர்டிபி எனப்படும் வெள்ள தணிப்பு திட்டத்திற்காக அரசு 2200 கோடி வெள்ளியை ஒதுக்கீடு செய்துள்ளதாக துணை பிரதமர் டாக்டர் அமர் ஜாகிர் ஹமீடி தெரிவித்துள்ளார். இதன் மூலம் வெள்ளத்தை கட்டுப்படுத்தும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். பெனாம்பாங் மற்றும் புத்தாத்தான் பகுதிகளில் வெள்ளத்தை சமாளிக்க 13வது மலேசியா திட்டத்தில் கூடுதலாக 800 பில்லியன் சேர்க்கப்படும் என்றும் அவர் கூறினார். இப்பகுதியில் ஆண்டுக்கு 4 முறை வெள்ளம் ஏற்படுவதை கவனத்தில் கொண்டு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் கூறினார். கிட்டத்தட்ட 11 ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போன மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் MH370க்கான புதிய தேடல் பணியில் ஓசியான் இன்ஃபினிட்டி உடனான ஒப்பந்தத்தை அரசாங்கம் இன்னும் இறுதி செய்து வருவதாக போக்குவரத்து துறை அமைச்சர் அந்தோனி லோக் இன்று தெரிவித்தார். இருப்பினும் இங்கிலாந்தை தளமாக கொண்ட அந்த ஆய்வு நிறுவனம் நேற்று இந்திய பெருங்கடலில் தேடலை தொடங்கியுள்ளதாக பிரிட்டிஷ் ஊடகங்கள் வெளியிட்ட செய்திகளை அரசாங்கம் வரவேற்பதாக அவர் கூறினார். தேடலை தொடங்க ஓசியான் இன்ஃபினிட்டி தனது கப்பல்களை அந்த பகுதிக்கு அனுப்ப முன்வந்ததை தாம் வரவேற்பதாக அவர் தெரிவித்தார். இது தொடர்பான ஒப்பந்தங்களை இறுதி செய்து வருவதாக குறிப்பிட்ட அவர், சட்டத்துறை அனுமதி கிடைத்துள்ளது என்றும் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளில் சில சிறிய மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் இன்று கோலாலம்பூரில் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் செய்தியாளர்கள் மத்தியில் இதனை தெரிவித்தார். MH370 விமானம் காணாமல் போனது விமான போக்குவரத்தில் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்றாக உள்ளது. கோலாலம்பூரிலிருந்து பெய்ஜிங் நோக்கி 239 பேருடன் சென்ற விமானம் 2014ஆம் ஆண்டு மார்ச் 8ஆம் தேதி மாயமானது. இன்றும் தொடர்கிறது அதன் மர்மம். பேரரசர் மற்றும் ஆட்சியாளர்களின் மாநாடு குறித்து சமூக ஊடகங்களில் தவறான பதிவை பதிவேற்றியதற்காக முதியவர் ஒருவருக்கு இன்று செஷன்ஸ் நீதிமன்றம் 30,000 வெள்ளி அபராதம் விதித்தது. குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்ட 67 வயதான ஜொஹாரி இஸ்மாயிலுக்கு நீதிபதி அமாட் ஃபுவாட் ஜொஸ்மான் இந்த அபராதத்தை விதித்தார். மற்றவர்களை தொந்தரவு செய்யும் நோக்கத்துடன் முகநூலை பயன்படுத்தி தாக்கும் நோக்கில் தகவல் பரிமாற்றத்தை தொடங்கியதாக ஜொஹாரி மீது குற்றம் சாட்டப்பட்டது. மாட்சிமை தங்கிய மன்னர் சுல்தான் இப்ராஹிம் இன்று இஸ்தானா நெகாராவின் மூத்த நிர்வாகத்தினருடன் ஒரு சந்திப்பை நடத்தினார். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நீடித்த இந்த சந்திப்பில் இஸ்தானா நெகாராவின் நிர்வாகம் மற்றும் மேலாண்மை விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக மாமன்னரின் அதிகாரப்பூர்வ முகநூல் பதிவில் பதிவிடப்பட்டுள்ளது. சந்திப்பின் போது அரண்மனை செயல்பாடுகள் மற்றும் வரவிருக்கும் அதிகாரப்பூர்வ செயல்பாடுகள் குறித்த விளக்கமும் பேரரசருக்கு வழங்கப்பட்டது. கிளந்தான் தானா மேராவில் நேற்று முதல் தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக பல கிராமங்கள் மீண்டும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் 36 பேர் வெளியேற்றப்பட்டுள்ளனர். 11 குடும்பங்களைச் சேர்ந்த 36 பேர் இன்று காலை கம்போங் குழுவில் உள்ள வெள்ள நிவாரண மையத்திற்கு மாற்றப்பட்டனர். பாதிக்கப்பட்டவர்கள் கம்போங் கூலி மற்றும் கம்போங் பாடாங் கிஜாங்கைச் சேர்ந்தவர்கள் என்று கிளந்தான் பொது பாதுகாப்பு படை இயக்குனர் முகமது அட்சர் முஜாப் தெரிவித்தார். கனமழையால் மாவட்டத்தில் பல தாழ்வான பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின என்று அவர் கூறினார். பொது பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தர் நியமனங்களில் பல்கலைக்கழகங்கள் மற்றும் பல்கலைக்கழக கல்லூரிகள் சட்டத்தின் கீழ் கடுமையான சட்ட நடைமுறைகள் மற்றும் விதிகள் பின்பற்றப்பட்டு வருவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் டாக்டர் ஜம்ரி அப்துல் காதிர் தெரிவித்தார்.
இது போன்ற நியமனங்கள் பொறுப்பற்ற முறையில் அல்லது அரசியல் காரணிகளின் அடிப்படையில் செயல்படவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். தேர்வு செயல்முறை பல கட்ட சோதனைகளை உள்ளடக்கியது என்றும், அரசியல் தொடர்புகள் அல்லது தனிப்பட்ட விருப்பங்களின் அடிப்படையில் தனிநபர்களை நியமிக்க முடியாது என்றும் அவர் விளக்கினார். ஒரு சிலர் அரசியல் தலையீடு இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். ஆனால் செயல்முறை அப்படியானது அல்ல என்றும், கடுமையான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதால் அது சாத்தியமில்லை என்றும் அவர் இன்று அரச உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தின் போது நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்தார். வேலைவாய்ப்பு மோசடியில் சிக்கி மீட்கப்பட்ட 15 மலேசியர்கள் வேலைவாய்ப்பு மோசடிகளுக்கு பலியாகி மியான்மரில் ஆன்லைன் மோசடி செய்பவர்களாக வேலை செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டதாகவும், பின்னர் அண்மையில் பணி நீக்கம் செய்யப்பட்டதாகவும் தெரிவித்ததாக தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசாலுடின் ஹுசேன் தெரிவித்துள்ளார். 2023 மற்றும் 2024 ஆண்டு முதல் மியான்மரில் நடந்த மோசடி நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக 21 முதல் 45 வயதுடைய 12 ஆண்கள் மற்றும் 3 பெண்கள் கணினி மற்றும் மொபைல் போன் தொழில்நுட்ப வல்லுநர்களாக இருக்க கட்டாயப்படுத்தப்பட்டதாக அவர் கூறினார். நேற்று 15 மலேசியர்களும் வெற்றிகரமாக மலேசியாவுக்கு அழைத்து வரப்பட்டு அவர்களின் வாக்குமூலங்களை பதிவு செய்வதற்காக காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டதாக பெர்னாமா செய்தி வெளியிட்டுள்ளது. ரொம்பினில் உள்ள முகிம் கராத்தோங் மூவாட்சாம் ஷா சுங்கை ஜுபாவ் பகுதியில் சட்டவிரோதமாக தங்கம் தோண்டும் நடவடிக்கையில் ஈடுபட்ட சந்தேகத்தின் பேரில் கம்போடிய நாட்டைச் சேர்ந்த இருவர் நேற்று கைது செய்யப்பட்டனர். 52 மற்றும் 33 வயதுடைய அவ்விரு ஆடவர்களும் பகாங் மாநில அமலாக்க பிரிவுடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட கசானா ஒருங்கிணைந்த நடவடிக்கையில் நேற்று நண்பகல் 12 மணியளவில் கைது செய்யப்பட்டதாக பொது நடவடிக்கை குழுவின் தென்கிழக்கு படைப்பிரிவு தனது முகநூலில் பதிவிட்டுள்ளது. இச்சோதனையின் போது அவ்விருவருக்கும் முறையான உரிமம் இல்லை என்றும், வாகனங்கள், சுரங்க உபகரணங்கள், தங்க துகள்கள் கொண்ட ரப்பர் கம்பளங்கள் உள்ளிட்ட பல பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.